மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாதத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான வாதங்கள் இருக்கு. அந்த மாதிரி வாதத்தில் ஆமவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு வைத்தியர்கள் நாடி பார்த்துட்டு உங்களுக்கு ஆமவாதம் தான் அப்படின்னு சொன்னால் கை வைத்தியத்திலேயே கூட அதை நம்ம சிறப்பான முறையில் அதுக்கு நல்ல ஒரு தீர்வு பார்க்கலாம். இதுக்கு வந்து வாத நாராயணன் அப்படின்னு ஒரு மரம் இருக்குங்க. வாவரக்காட்சி மாதிரியே இருக்கும். அந்த வாத நாராயணன் மரத்தில் இருக்கக்கூடிய இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அதை வந்து மூலிகையாக நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதை வந்து நல்லா அவிச்சு ஒத்தடை மாதிரியும் கொடுக்கலாம் அந்த இடத்துல. இல்லை அந்த வலி வீக்கம் இருக்க இடத்துல அந்த இலையவே கொஞ்சம் அரைச்சி ஒரு துணி நல்ல வெள்ளை துணியை வச்சு நல்லா கட்டவும் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முடக்கற்றான் மிகச் சிறப்பான ஒரு மூலிகை. அதன் அடிப்படையில் முடக்கற்றானை வந்து பச்சையாக சாப்பிட்றத விட தோசையிலையோ சாப்பாட்டுலையோ குழம்புலையோ இந்த முடக்கற்றான் கீரையை தோசையில் கலந்து சாப்பிட்டா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தான் தைலம் அப்படின்னு சொல்லி விற்கிது. மத்தான் தைலம், அந்த மத்தான் தைலத்தை வாங்கி அந்த வாத பகுதியில் தேய்ச்சோம்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி விஷ்ணு சக்கர மாத்திரைகள் கிடைக்கும். விஷ்ணு சக்கர மாத்திரைகள் கிடைக்கும். அதை நம்ம மருந்து கடைகளில் போய் வாங்கி அந்த வாதத்துக்கு நல்ல ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம்.